அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத் இப்ராஹிம் 39வது 40வது வசனங்களில் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்ததாக இறைவன் பதிவு செய்வான். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக. என்னுடைய வயோதிய பருவத்திலும் கூட இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 குழந்தை பாக்கியத்தை தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஜஅல்னி முகைம ஸலாத்தி, இறைவா என்னை தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய நபராக நீ மாற்று, வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் நீ ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ அதே முக்கியம்தான் அந்த குழந்தை நல்லொழுக்கத்துடன் வளருவது ரொம்ப முக்கியம். இதனால் தான் அவர்களுடைய பிரார்த்தனை இவ்வாறு அமைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சுனன் இப்னு மாஜாவில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய உணர்வுகளுக்கு முதல் நீங்கள் மதிப்பளிங்க, கண்ணியப்படுத்துங்க. அவ்வாறு நீங்கள் மதிப்பளித்து கண்ணியப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கைவசம் வரும். வாஹசினு ஹதபம், அந்த நேரத்தில் அவர்களுடைய நல்லொழுக்கத்தை அழகுபடுத்தி விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அது எவ்வாறு நல்ல அழகுபடுத்துறது என்பதை சுனன் அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இவ்வாறு பதிவு செய்யும். உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் தொழுகும்படி அவங்க. ஏன் தொழுகும்படி ஆகிறது? தொழுகைக்கு முன்னால் ஒது என்ற அல்லது குளிப்பு என்ற தூய்மைப்படுத்துதல் இருக்கிறது. ஒரு மனுஷன் தொழுகைக்கு முன்னால் எவ்வாறு நிற்க வேண்டும் என்ற அந்த விஷயத்திலேயே மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற அந்த நல்லொழுக்கமும் உள்ளடங்கி வந்து விடுகிறது. அதனால் 7 வயதில் அவர்களை அவ்வாறு பக்குவப்படுத்துங்க. அந்த குழந்தை 10 வயது அடைந்ததோட நல்லொழுக்கம் பேணி நடக்கக்கூடியதாக இருக்கணும், தொழுகையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். அதில் கவனக்குறைவாக இருந்த கண்டியுங்கள். அந்த குழந்தை நல்லொழுக்கத்தோட 10 வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய படுக்கையிலிருந்து அந்த குழந்தைகளை நீங்கள் தனிமைப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் போதித்த அந்த நல்லொழுக்கங்கள் தனிமையிலும் அந்த குழந்தையை சிறப்பானதாக ஆக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை ஒரு அமானிதம். நம்ம வளர்க்கக்கூடிய நல்லொழுக்கம்தான் அதை பேணுதலாக அமையும்.